ஹே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் இன்றைக்கி ஸ்குவிட் ஸ்டர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் இந்த ஸ்குவிட் வாங்கினேன். எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் மயிலாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சதை இப்போ நம்ம பாயிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து இந்த ஸ்குவிட் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் போட்டு இதை நான் பாயில் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் வந்து சிம்மரில் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேன்னு மாற்றி ஒரு 45 மினிட்ஸ் வச்சு நான் அதை பாயில் பண்ண போகிறேன், சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இவ்வளோ நேரம் இது பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சிரும், இல்லைன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மில்கி ஒயிட் கலரில் இருந்துச்சு, அப்புறம் ப்ரௌனாக இருந்துச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அந்த பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் மசாலாஸ் போட்டு அதில் மேரினேட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஸ்டர் ஃப்ரைக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அதை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட மேரினேஷனுக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸில் நான் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன், பிகாஸ் அந்த டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தட்டி போட்டு கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால அது போடலை. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவே காரம் நல்லாயிருக்கும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு இதை போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜெனரஸாகவே ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன், தக்காளியுமே குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போடுங்க. இந்த ப்ராசஸ் முடியும் போது அது எங்கே இருக்குன்னே தெரியாது, கிரேவியோடு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். அது ஆனியன் போட்டு நல்லா அதை வதக்கி அது கேரமலைஸ் ஆகும்போது தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். கருவேப்பிலையை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கனவா ஸ்குவிட் எடுத்து இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இந்த மசாலா அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் அது நல்லா சுண்ட விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை விட எவ்வளோ தூரம் அது வற்றி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வறுவலாக அது ரெடி ஆகும். அது வரைக்கும் அது நல்லா கொஞ்சம் நேரம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ இது ஸ்டர் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் யூர் குக்கிங் டைம் பி யுவர் ஹாப்பி டைம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.